ஹே லெஜண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யுவா. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, கரூரில் நடந்த விபத்து குறித்து சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவேகா தரப்பிலிருந்து பல கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் மற்றும் ஷேர் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்விட்டரில் ஒருத்தர் ராம்குமார், இந்த லயோலா மணிலாம் இருக்கார் இல்லையா, அவரை போல் இவரும் ஒரு தலைமை பொழுது ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் பொழுது இவர் வந்து கிடுக்குப்பிடி கேள்விறாராம். நிறைய வந்து கிடுக்குப்பிடி கேள்விலாம் வந்து டிஎம்கேவை பார்த்து நாம் தமிழரை பார்த்துலாம் இவர் கேட்பாராம். அந்த லெவலுக்கு கிடுக்குப்பிடியான ஆளாம். இவர் கேட்டிருக்காரு. இவர் லட்சணத்தை பாருங்கள். ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன கேட்குறாரு இவர், நாங்கள் வந்து சிபிஐ மாற்றணுன்ட்டு எந்த ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. நாங்கள் பிஜேபி பின்னாடிலாம் ஒழியல, நீங்கள் தான் பிஜேபி பின்னாடி ஒழிலிருங்க. நாங்கள் சிபிஐக்கு மாற்ற வேணும் சொல்லவே இல்லை. எங்கள் வாயிலேருந்து அதுமாதிரி வார்த்தைகளே வரல. டிவிகே சைட்லேருந்து யாருமே கேட்கவும் இல்லை. எங்கே எனக்கு எவிடன்ஸு காட்டுங்க, நாங்கள் யாராவது சொன்னோமா காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. கீழே அதோட எவிடன்ஸை போட்டிருக்கேன். உங்களோட நீதிபதி தான் நாங்கள் இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி மனு எழுதி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு. பிஜேபிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க தான் நாங்க கேட்கிறோம். நாங்க பிஜேபிக்கு பின்னாடி ஒளியில, புரியுதுங்களா? நாங்க வந்து சிபிஐ வேணும்னு கேட்கல. நாங்கள் கேட்டது வேற. ஆனா நீங்க போர்ட்ரே பண்றது என்ன? விஜய் சிபிஐ கேட்டார், விஜய் தான் சிபிஐ வேணும்னு கேட்டாரு. எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னது? சொல்லுங்க, எங்களுக்கு ஆதாரத்தை எடுத்து கொடுங்க பாப்போம். எந்த இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம் சொல்லுங்க. காவல்துறை இந்த மனுவை விசாரிக்க கூடாது. இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். நான் சரி, உங்கள் தொண்டர்கள் தான் வந்து தற்கொலையாக இருப்பாங்கன்னு பார்த்தா, இரண்டாம் கட்ட தலைமை, முதல் கட்ட தலைமை எல்லாருமே வந்து தற்கொலையாக தான் இருப்பாங்க. நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பொழுது மன்னிச்சிடுங்க. இனிமேல் எல்லாம் அவங்க தற்கொலைன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லது. அதே ராம்குமார் அவர்களும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய ஆள். நான் கூட அந்த ஆள் என்னமோ நினச்சேன், ஆஹா நல்ல நாலேஜ் உள்ள பர்சன், நல்லா பேசுவாப்பில்லன்னு. யாருன்னா நம்ம சவுக்கு சங்கர். அவர் இனிமேல் சவுக்கு சங்கர்லாம் வச்சு சொல்லாதீங்க. அவர் பேர் தற்கொலை சங்கர்னு பேர் வச்சுங்க. அவர் ஒரு ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னா, சம்பவம் அன்னைக்கு கரூரில் நாங்கள் கரண்ட் கட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டப்பேரவையில் முதல்வர் வந்து நாங்கள் கரண்ட் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எது உண்மை? நீங்களே போய் சொல்லிட்டு திரியுங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. யார்? நம்ம சவுக்கு சங்கர். அதாவது சவுக்கு சங்கர் என்கிற தற்கொலை சங்கர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. சார், நீங்களாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கரெக்டாக பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க தான் தற்கொலையாக தெரியுறாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே தற்கொலையாக தெரியுங்க. தெளிவாக அந்த மனுஷன் சட்டப்பேரவையில் என்ன சொல்கிறாரு, ஜென்ரேட்டரில் தகர கொட்டைகள் போட்டிருக்கு. அந்த தகர கொட்டை என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் வந்து இடிச்சிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. இடிச்சிட்டு உள்ளே போனதால் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டரு ஏதாச்சும் நடந்துட போகுதுன்னு ஜெனரேட்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால் மின்சாரம் துண்டித்தது. ஜெனரேட்டரோட மின்சாரம், அதாவது மெயினாக வர பவரை சொல்லலை அவர். ஜெனரேட்டர் உள்ளே வர மின்சாரத்தை வந்து பவர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் அந்த கொட்டகையை இடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நிற்கிறதால ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆகிட போகுதுன்னு நிறுத்தியிருக்காங்க. இல்லை, மெயின் லைன்லேருந்து வருது. அதுக்கும் ஜெனரேட்டருக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரிஞ்சுங்க. அவர் தெளிவாக தான் சொல்கிறாரு. நீங்கள் தான் இன்னும் தற்கொலை மாதிரியே ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. தெளிவாக பேசுங்க. அதாவது எனக்கும் வந்து டிஎம்கே மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது. ஆனால் சில இடத்துல நாம் என்ன நடந்ததோ அதை தான் பேசணும், தவிர இல்லாததான் ஒன்று அடித்து விடக்கூடாது. நமக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வந்து அரசியல் வந்துட்டார், அவருக்கு சப்போர்ட் பண்ணால் வந்து வியூஸ் ஏறுது, அவரை சப்போர்ட் பண்ணி பேசினா வந்து லைக்ஸ் வருதுன்றதுக்காக இஷ்டமேனிக்கு நம்ம இஷ்டமேனிக்கெலாம் பேசக்கூடாது. என்ன நடந்தோ அதை பேசணும். இவங்க தப்பு செஞ்சால் இவங்க தப்புன்னு சொல்லணும். நாளைக்கு டிஎம்கே தப்பு செஞ்சால் டிஎம்கேமே தப்புன்னு சொல்லணும். யார் தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சவங்களும் தப்புன்னு தான் சொல்லணும், தவிர சும்மா வளர்த்து விடக்கூடாது. அப்புறம் நம்ம பிரசாந்த், அதாவது மூவிலாம் ரிவ்யூ பண்ணுவார் தெரியுமா, அவருக்கு என்னென்னா மூவி ரிவ்யூ பண்ணிவிட்டு பெருசாக வந்து, ஏன்னா நிறைய மூவி வரமாட்டது இல்லையா, மூவி ரிவ்யூவும் பண்ண முடியாது. அந்த சைடுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார், இப்போ முழு நேர அரசியல்வாதி ஆகிட்டுவார். முழு நேர அரசியல்வாதின்னு சொல்கிறத விட முழு நேர தற்கொலை அரசியல் இருக்கியா, அதாவது இவங்க டிவிக்கே அவங்களோட கட்சிக்கோட வந்து பினாமி ஆகிட்டார். அவங்களோட கட்சிக்கு வந்து பிஆர் மீடியாவாக ஆகிட்டார். அவங்கள பற்றி இவர் போடுறது என்ன, இவர் தூக்கி வச்சு சொல்கிறது என்ன, நல்லா முட்டுக்கு மேலே முட்டுன்னு கொடுத்துட்டே இருக்கார். முட்டி சாமியார்னு வந்து விவேக் ஒருத்தர் வருவார். அவர் வந்து முட்டி சாமியார். இவர் என்னென்னா முட்டு சாமியார். டிவி கேக்கு முட்டு சாமியார். இனிமேல் அப்படி தான் இவர் பேசணும். நம்ம இவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது நம்ம என்ன மாதிரி நாட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா, ஜனநாயக ஆட்சியாக இருக்கும். எதிர்கட்சி தரப்புலேருந்து பேசின எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பு பண்ணல. முதல்ல ஒரு ஸ்டாலின் பேசினது மட்டும்தான் ஒளிபரப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஜனநாயக ஆட்சியில் நம்ம இருக்கோம். இதுவா ஜனநாயகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சார், ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒரு மூவி ரிவ்யூவர், அதாவது யூடியூப்பில் ஒரு மூவி ரிவ்யூவர். உங்கள் வீடியோவை யாருமே பார்க்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு ஜீரோ.
உங்களை மாதிரி ஒரு ஆளே வந்து தமிழக முதல்வரை பார்த்து அவரோட ட்வீட் பக்கத்தில் அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குறீங்க, கண்ணா பின்னான்னு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ போட்டோம் உங்களை எதுவுமே பண்ணாமல் இந்த தமிழக அரசு விட்டு வச்சிருக்குன்னா இதுதான் வந்து ஜனநாயக ஆட்சி. அதாவது சாதாரண என்ன போகிறாலும் உன்ன போலாலும் யார் வேணாலும் அரசு எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, கடுமையாக விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சர் கூட பார்க்காம அங்கே பாருங்க ஒருத்தனை என்னென்னமோ வந்து வீடியோ போடுறான், என்னென்னமோ எடிட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா மக்களோட கருத்து அவ்வளோதான் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு வச்சிருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு எதிர்த்து இது ஜனநாயக ஆட்சியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு ட்வீட் போடுறீங்க பார்த்தியா, அதை போட விட்டதே வந்து இது ஜனநாயக ஆட்சி தான். ஜனநாயக ஆட்சி இல்லாமல் இருந்துச்சுங்க நீங்கள் என்ன பண்ணியிருந்தோமா கொரியா தெரியல அந்த மாதிரி கவர்மெண்ட் எதிர்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நிலம இருக்கும். அது பேர் தான் வந்து ஜனநாயகம் இல்லாத ஆட்சி. இது வந்து ஜனநாயக ஆட்சி. அதனால தான் உங்களை மாதிரி ஆளும் வந்து இங்கே எதிர்த்து ட்வீட்டு போட முடியுது, பேசிட்டு திரியிறீங்க, நீங்களும் சம்பாரிச்சு. அதனால் நான் விர்ச்சுவல் வாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பரப்புங்க, ஆனால் வேணான்னு சொல்ல. அது என்ன நிலவரமாக பாருங்கள், அது உண்மையா இல்லை பொய்யா பார்த்துட்டு நீங்கள் பரப்புங்க. உங்களுக்கு ஒரு நடிகர் பிடிக்குன்றது காரணத்துக்காக அவர் என்ன சொன்னாலும் உண்மை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது உண்மை இருந்தால் உண்மைன்னு நம்புங்க, பொய் இருந்தால் பொய்ன்னு நம்புங்க. எதிர்த்து கேள்வி கேளுங்க, கேட்க முடியலருங்க. அது கேட்காம நீங்கள் பார்த்து உங்கள் இஷ்டத்துக்கு என்ன போகிறாங்களோ உங்கள் பார்த்து போட்டு விட்டுறீங்க. நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, இவர் நாளைக்கு போய் பிஜேபியில் சேர போகிறாரு, நீங்கள் எல்லாம் வந்து பிஜேபி தொண்டரெலாம் மாற போகிறீங்க. இதான் நடக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடின்னு நம்ம நடிகர் வந்து சொல்லிட்டாரு அதெல்லாம் நம்ம பிஜேபி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள். சரி, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுப்போம். முழுமையாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். மேலும் அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.